ஹாய் ஹலோ சோயா ஃபேமிலி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு நல்லி எலும்பு குழம்பு தான். ஸோ எங்கள் ஊரில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நல்லி எலும்புலாம் வந்து கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கடையில் கேட்டு வச்சு வாங்கியிருந்தோம். அதுவும் கம்மியாக தான் கிடச்சிச்சு. ஸோ அது கூட கொஞ்சம் கறியும் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு 350 ரூபா ப்ரைஸில் கிடச்சிருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஓகே தான் சொல்லலாம். ஏன்னா ரொம்ப மோசம் கிடையாது. ஏன்னா மட்டனும் உள்ள விலைக்கு நம்மளை மணி வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் பேங்கில் தான் லோன் போடணும் அப்படின்னு நினைக்கேன். ஸோ இது 350 ரூபாய்க்கு ஓகே தான். ஸோ மட்டனை நம்ம சுத்தம் பண்ணிடலாம். இதுக்கடையில் நம்ம ஒரு குக்கரில் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 3 உருளைக்கிழங்கு நமக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கிடலாம். ஸோ அப்புறமா அது கூட நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்த அந்த எலும்பையும் சேர்த்துக்கிடலாம். ஸோ இது எலும்பும் கறியுமாவே தான் எங்களுக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ நம்ம அதையே போட்டு நம்ம வச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் ஆரம்பித்தாச்சு வேலையை. ஸோ அது கூட நமக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக குழம்புக்கு நம்ம தனியாக போடுவோம். ஸோ இது வேகிறதுக்கு மட்டும்தான். ஸோ கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சமாக தண்ணி, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம குக்கரில் வேக வைக்கலாம். இது வந்து ஒரு 4 விசில் 5 விசில் விட்டால் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா மட்டன் எந்த அளவுக்கு இருக்கும், எத்தனை விசில் விடணும்னு நமக்கு கறியை பார்த்தாலே தெரியும். ஸோ நான் வந்து கரெக்டாக ஒரு 4 விசில் வந்து போட்டிருந்தேன். ஸோ கரெக்டாக எனக்கு வந்து நல்லா குக்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப ஹார்டாக இல்லாத அளவுக்கு. ஸோ நம்ம ஒரு 4 விசில் போட்டு எடுத்து வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் தேங்காய், அப்புறம் அது கூட கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெள்ளைப்பூண்டு, ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இது எதுக்காக தேங்காவோடு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் முந்திரி எல்லாம் சேர்க்குறேன்னா, முந்திரி நமக்கு தெரியும் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம கடையில் வாங்குறது பெரும்பாலும் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ வந்து வேகிறதுக்கு கொஞ்சோன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்து போட்டிருந்தேன். ஸோ நான் எப்போவும் இப்படியே நாங்கள் அரைப்போம். ஸோ நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான வேலையும் கூட. ஸோ நிறையா பேருக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வைக்கிறதும் பிடிக்காதுல்ல. ஸோ எனக்கு அது மாதிரி அதுக்காக தான் இது. ஸோ 5 விசில் வந்து நம்ம 4 விசில் விட்டு எடுத்தாச்சு. இது கூட மறுபடியும் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளியை எடுத்து நான் ஆஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அதையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா தக்காளி வெங்காயம் நம்ம அப்பளம் கம்மியாக தான் சேர்த்தோம். அது வந்து கறி வேகும்போது அதோட ஃப்ளேவருக்காக தான். ஸோ இப்போ நம்ம குழம்புக்காக நம்ம கூட 2 வெங்காயம் 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். இது என்ன மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மட்டன் மசாலா. ஸோ நாங்கள் எங்கள் ஊரில் ஒரு ஃபேமஸ் கடை இருக்குது. ஸோ அந்த கடையில் தான் கேஜி 600 அப்படிங்கிற ப்ரைஸில் இது வந்து கிடைக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே சுற்றி உள்ள ஃபங்க்ஷன் எல்லாருக்குமே, கல்யாண வீட்டு ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்னாலும் இதுதான் வந்து ஒரு 6 கிலோ 7 கிலோ அப்படின்னு வாங்கி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சமையக்காரவங்களையும் இந்த கடையில் தான் வாங்க சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நல்லாயிருக்கும். நம்மளுக்கு எந்த மசாலா கிடைக்குதோ உங்களுக்கு அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும், அந்த தேங்காய் முந்திரி போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் இந்த கொதிக்கிற இந்த எலும்பு தண்ணியோடு சேர்த்துக்கிடலாம் நம்ம. ஸோ இது கூட நம்ம அந்த எடுத்து வச்சுருந்த மசாலாவையும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காவையும் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். ஸோ நல்லா கொதித்து வரட்டும். நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை நமக்கு கெட்டி பதத்தில் வேணும்னாலும் நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ நான் அவங்க வந்து சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ அதனால் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்காக ரொம்ப தண்ணியாக இருக்காது. கடைசியில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கிடையில் நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடலாம். நல்லா அது வந்து கொதித்து வரட்டும். இது வந்து என்ன கலரில் இருக்குன்னு தெரியல, நல்ல எல்லோயிஸ்ட் கலரில் இருக்கும். ஸோ வந்து எனக்கு நான் செல்லில் தான் எடுக்கேன் வீடியோ. ஸோ மேலே சேனலுமே திறந்துருந்துச்சு. ஸோ என்ன கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். நமக்கு தெரியும் மட்டன் இல்லை நான்வெஜ் ஐட்டம்னாலே நம்ம எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக சேர்ப்போம். ஸோ பட்டை, கிராம்பு, அப்புறம் அன்னாசி பூலாம் சேர்த்துட்டு அதில் ஆஞ்சு வச்சுருந்த 2 பெரிய வெங்காயத்தை போட்டு தாளிச்சிக்கிடலாம். ஸோ குழம்போடு நம்ம சேர்த்துடலாம். இப்போ
கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ஸோ ஈஸி ரெசிபியும் கூட. நமக்கு ரொம்ப வேலைமானி தெரியாது. ஸோ சீக்கிரம் வந்து நமக்கு ரெடி ஆகிரும். குக்கர்லேயேவும் நம்ம வச்சிடலாம். வேறு ஒரு சட்டியில் நம்ம மாற்றணும் அப்படின்றதெல்லாம் தேவையில்லை. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்ப. ரொம்ப ஹெல்த்தி குழம்பும் கூட. ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்து நீங்கள் பார்த்து வாங்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.